ஓம் சரவணபவ. முருகன் சூரபத்மனை அழித்த பின் ஒரு விதமான சத்தம் எழுந்தது. அது போர் முழக்கம் அல்ல, வெற்றியின் ஆரவாரம் அல்ல. ஆயிரக்கணக்கான தேவர்கள் வெற்றிவேல் என்று கோஷ்டம் போட்டு ஆடிப்பாடும் சத்தம். மனித உலகை இருளிலிருந்து காப்பாற்றிய வீரன் அவர், நம் கந்தசுவாமி முருகப்பெருமான். பூமியும் தேவலோகமும் அமைதியடங்கிவிட்டது. தேவேந்திரன் முருகன் முன்னின்று வணங்கினார். இறைவனாய் வந்த நீ அசுரர்களை ஆட்சியை முறியடித்தாய். உன் அருளுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்ல முடியாது முருகா என்றார். விண்ணுலகத்தில் இருந்து முருகனின் பெயரையும் வீரத்தையும் கண்டுகொண்டிருந்தாள் தேவயானி. அவள் இந்திரன் சச்சிதேவியின் மகள். தேவேந்திரன் நன்றி கூறுவதற்கு ஒரு வழியை கண்டார். அவன் தனது மகளின் கையை முருகன் கரம் பிடிக்க முடிவு செய்தார். தேவர்கள், முனிவர்கள், கந்தர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தில் கூடினார்கள். அந்த மலை மேல் முதல் பனி பசுமை போல அன்பும் ஆனந்தமும் சூழ்ந்தது. திருப்பரங்குன்றம் மலை மேல் காலை சூரியன் எழுந்தது. தங்க ஒளியில் முருகன் சிவபெருமானின் அருளில் அழகாய் நின்றார். தேவயானி வந்து நின்றாள். அவள் கண்ணில் தெரிந்த உண்மை ஒன்றே ஒன்று, நான் உங்களுக்கே என்று. முருகன் மெதுவாய் சிரித்தார். அந்த சிரிப்பில் வெற்றியின் சத்தமும் அன்பின் ஆழமும் இருந்தது. தேவயானைக்கு தாலி கட்டப்பட்டது. கந்தர்வ இசை முழங்கியது. திருப்பரங்குன்றம் என்னும் இந்த ஸ்தலம் அன்பும் இணைப்பும் கொண்ட ஸ்தலம். இங்கு வரும் தம்பதிக்கு குடும்ப சண்டை நின்றுவிடும், மன அமைதி கிடைக்கும், குழந்தை பிரச்சனை நிறைவேறும். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல வாழ்க்கை அனைத்திற்கும் இங்கு அருள் உண்டு. திருமணம் என்ற பந்தம் மனதிலிருந்து ஆன்மாவிற்கு இறைவன் கற்றுக் கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம் என நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இங்கு அவர் முருகன் மட்டும் அல்ல, கணவரும் கூட. அன்பின் பரிபூரண வடிவம். அன்பை தேடும் மனங்களுக்கு அவர் சொல்லும் செய்தி ஒன்றே, உண்மையுடன் அன்பு செய்தால் நான் உன்னோடு நிற்பேன். வெற்றிவேல் வீரவேல். திருப்பரங்குன்றம் முருகன் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் பொழியட்டும். முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ.